கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நம்ம ஏற்கனவே 4 பிரெயின் ஃபுல்லாக பார்த்துட்டோம். தட் இஸ் டெலன்செஃபலான் அண்டு டயன்செஃபலான். அது போக மிட் பிரெயின் அண்ட் ஹைண்ட் பிரெயினுக்கு போகிறதுக்கு முன்னாடி we will see some other functional centers of the brain. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒன்று லிம்பிக் சிஸ்டம், இன்னொன்று பிரெயின் ஸ்டம். லிம்பிக் சிஸ்டத்தினுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, பிரெயின் ஸ்டம்னா என்ன, அது எந்த இடத்துல இருக்குது, அந்த பார்ட்டை மட்டும் இந்த டிஸ்கஷனில் நம்ம பார்த்துருக்கோம். வாட் இஸ் லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆர்கன்ஸ் இந்த பிரெயினுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் பிலோ தி செரிபிரல் கார்டெக்ஸ். அது நிறைய வேலைகள் செய்யுது. அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா, இட் இஸ் கால்ட் அஸ் எமோஷனல் பிரெயின். இது எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் சேர்ந்து ஹியூமன் பீயிங்ஸுடைய எமோஷன்ஸ் எல்லாத்துக்கும் அது ரெகுலேட் பண்ணுது. பிகாஸ் இட் பிளேஸ் எ பிரைமரி ரோல் இன் ரெகுலேஷன் ஆஃப் தி ப்ளஷர், பெயின், ஆங்கர், ஃபியர், செக்ஸுவல் ஃபீலிங், அஃபெக்ஷன், இது மாதிரி ஐட்டங்கள் பூராத்தையும் ரெகுலேட் பண்ணக்கூடிய பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் டுகெதர் இஸ் கால்டு லிம்பிக் சிஸ்டம். ஓகே, இந்த லிம்பிக் சிஸ்டத்தில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது? ஆல்ஃபாக்டரி பல்ப்ஸ், சிங்குலேட் கைரஸ், மேமிலியரி பாடி, அமிக்தலா, ஹிப்போகாம்பஸ் அண்ட் ஹைப்போதலமஸ். இதில் நம்ம மேமிலியரி பாடி பற்றி ஏற்கனவே பார்த்துட்டோம், ஹைப்போதலமஸ் பற்றியும் பார்த்துட்டோம். ஸோ அதர் திங்ஸை பற்றி நம்ம இந்த டிஸ்கஷனில் பார்த்துடலாம் எங்கே இருக்குன்ட்டு. ஓகே, limbic system is a set of brain structures that forms the inner border of the cortex. cerebral cortex உடைய உள்பகுதியில் இருக்கக்கூடிய பார்டரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ், அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதில் சிங்குலேட் கைரஸ்ங்கிறது, this is the cingulate gyrus just above the corpus callosum. Okay, this is called cingulate gyrus. கைரேன்னு சொல்லி படிச்சிருக்கோம். திஸ் இஸ் கைரே மேட். ஓகே, தென் ஹைப்போதலாமஸ் தெரியும் நமக்கு. தலாமஸ் இஸ் ஹியர், எபிதலாமஸ் இஸ் ஹியர். இங்கே பீனியல் பாடி. இந்த ஹைப்போதலாமஸ்லேருந்து இன்ஃபண்டிபுலம், தென் பிட்யூட்ரி. இந்த பிட்யூட்ரி பக்கத்தில் இருக்கிறதாம் அமிக்தலா. அமிக்தலான்னு ஒரு ஸ்மால் ஸ்ட்ரக்சர் இஸ் ஹியர். ஓகே, பான்ஸுக்கு மேலே இந்த பக்கம் அமிக்தலா. தென் ஹிப்போகாம்பஸ். ஹியர் இஸ் தி ஹிப்போகாம்பஸ். ஓகே, எமோஷனில் இதில் என்னென்ன வேலை ப்ளே பண்ணுதுன்னா, தி லிம்பிக் சிஸ்டம் இஸ் இன்வால்வ் இன் தி பிஹேவியர் required for self preservation and preservation of the species. Control over behavior that is regulated by the hypothalamus and brain stem. ரெண்டு சேர்ந்து பிரெயின் ஸ்டெம்மும் இந்த லிம்பிக் சிஸ்டமும் சேர்ந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. plays the role in sexual behavior, a special role in the memory. லிம்பிக் சிஸ்டத்தில் அமிக்தலா, திஸ் இஸ் தி அமிக்தலா. It controls aggression and fear function. Then cingulate gyrus, this is the cingulate gyrus just above the corpus callosum, autonomic function. Then comes hippocampus, the pituitary body, amygdala, this here is the hippocampus. இது ரீசன் மெமரிக்கு உள்ள ரீசன் ஸ்ட்ரக்சராக இருக்குது. தென் கம்ஸ் ஹைப்போதலாமஸ், எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன். நம்ம தெரியும் இந்த ஹைப்போதலாமஸ்ங்கிறது ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன் அல்லது ஹார்மோன் இனிபிட்டரிங் ஹார்மோன், இது எல்லாத்தையும் இது ப்ரொடியூஸ் பண்ணி இட் சென்ஸ் டு தி பிட்யூட்ரி கிளாண்ட். ஃப்ரம் பிட்யூட்ரி தட் ஆக்ட்ஸ், ஹார்மோனை ரிலீஸ் பண்ணணுமா இல்லையாங்கிறது. ஓகே, தென் மேமிலியரி பாடி இஸ் ஃபார் லாங் மெமரி. Nucleus accumbens is for addiction and prefrontal area is for personality. Parahippocampus is the for spatial memory. எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸு இதை மெஷர் பண்ணுறது, ஸ்பேஷியல் மெமரி, parahippocampus. ஓகே, இது லிம்பிக் சிஸ்டத்தினுடைய பார்ட்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். தென் we will go to brain stem. What is brain stem now? This brain stem is between the spinal cord and diencephalon. Here is the spinal cord.
ஸ்பைனல் கார்டுக்கு மேலே மெடுலா ஆப்ளங்கேட்டா, then comes the pons, then comes the midbrain. Okay, so this contains midbrain, pons spheroli and medulla oblongata. So midbrain, pons spheroli and medulla oblongata கீழே அப்படியே ஸ்பைனல் கார்டு வருது. இது எல்லாமே சேர்ந்தது தான் பிரெயின் ஸ்டம். ஓகே, the brain stem is located between the cerebrum and the spinal cord. மேலே cerebrum, கீழே spinal cord. Okay, provides a pathway for tracts, nerve tracts running between higher and lower neural center. Higher neural center அங்கே செரிபிரத்தில் இருக்குது, லோயர் நியூரல் சென்டர் கீழே இருக்குது. ரெண்டுக்கு நடுவில் நிறைய நர்வ் ட்ராக்ஸ் ரன் பண்ணுது. கன்சிஸ்ட் ஆஃப் தி மிட் பிரெயின், பான்ஸ் அண்ட் மெடுலா ஆப்ளங்கேட்டா. ஸோ மிட் பிரெயின், பான்ஸ் அண்ட் மெடுலா ஆப்ளங்கேட்டா மூணு சேர்ந்தது தான் பிரெயின் ஸ்டெம் சொல்கிறோம். ஈச் ரீஜன் இஸ் அபவுட் அன் இன்ச் இன் லென்த். ஒவ்வொரு ரீஜன் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு அவ்வளோதான் இருக்குது லென்த்து, பெருசு கிடையாது. மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம்னா டீப் கிரே மேட்டர். ஸோ கிரே மேட்டர் மீன்ஸ் நான் மைலினேட்டட் நியூரல் செல்ஸ் சரௌண்டட் பை ஒயிட் மேட்டர். ஒயிட் மேட்டர் ஃபைபர் ட்ராக்ஸும் அதில் சரௌண்ட் பண்ணியிருக்கு. இந்த பேத்வே ஆஃப் ட்ராக்ஸ் பார்த்திங்கன்னா இட் இஸ் பிட்வீன் செரிபிரல் கார்டெக்ஸ் அண்ட் தி ஸ்பைனல் கார்ட். இந்த பிரெயின் ஸ்டெம்மில் தான் கிரேனியல் நர்வ்ஸ்னு சொல்லக்கூடிய மூளையிலிருந்து நேரடியாக கிளம்பி உடம்புல பல பார்ட்டுக்கு போகக்கூடிய நர்வ்ஸு என்ன அது நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு 1, 2, 3ன்ட்டு. தேர்டு கிரேனியல் நர்வ் வந்து 12th கிரேனியல் நர்வ் ஆரம்பிக்கிறது எங்கன்னு சொன்னால் இட் இஸ் இன் தி பிரெயின் ஸ்டம். இட் இஸ் இன் தி மிட் பிரெயின், பான்ஸு, மெடுலா ஆப்ளங்கேட்டா இந்த பகுதியில் 3rd to 12th கிரேனியல் நர்வ்ஸ் ஆரம்பிக்கிற இடம். ஸோ இட் இஸ் ஆரிஜின் ஆஃப் நியூக்ளியை. நியூக்ளியன்னு நமக்கு தெரியும், இட் இஸ் கிளஸ்டர் அல்லது பஞ்ச் ஆஃப் நியூரல் செல்ஸ் வேர் ஃப்ரம் இட் ஸ்டார்ட்ஸ் எ நர்வ். ஓகே, இது சைட் ஆஃப் எமர்ஜென்ஸ் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் ஃப்ரம் 3rd to 12th. இதில் நேராளமான குரூப்ஸ் ஆஃப் நியூக்ளியை இருக்குது. நியூக்ளியை மீன்ஸ் நமக்கு ஏற்கனவே திருப்பி சொல்லியிருக்கோம், டஃப்ட் ஆஃப் நியூரான்ஸ், ரிலேட்டட் அன்ரிலேட்டட் ஃபைபர்ஸ் நோன் அஸ் ரெட்டிகுலர் ஃபார்மேஷன். இதுதான் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? கண்ட்ரோல் ஃபார் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ், பெயின், ரெகுலேஷன் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எல்லாத்துக்கும் இந்த பிரெயின் ஸ்டெங்குள்ள இந்த நியூக்ளியை இஸ் தி மெயின் ரீசன். ஓகே, ஸோ இந்த 2 பார்ட் பார்த்துட்டோம். தென் வி வில் கோ டு மிட் பிரெயின் இன் தி நெக்ஸ்ட் டிஸ்கஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.